ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த விதத்தில் மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா என்னால் சில விஷயங்களை அவங்கக்கிட்டேயும் சரி மற்றவங்கக்கிட்டேயும் சரி வெளிப்படையாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளால் யாரையும் அந்த விஷயத்துலேயும் ஒரு சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை அவங்க இவங்கன்னு சொல்லி நம்மளால் மாற்றி பேசுகிறதுக்கோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா நம்மளால் அவங்களுக்கு எந்தவித கஷ்டமும் வர வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஏன் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க? ஒருத்தரை நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கவலை கிடையாது. அந்த கவலைகளை மறந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுக்கான இதாக நம்ம இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளை ஒருத்தரை எதுக்கு என்னத்துக்குன்னு நம்ம யோசிக்காமல் எந்த ஒரு விஷயமும் பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய இதை நம்ம தான் பார்த்துக்கணுமே தவிர மற்றவங்க யாரும் நம்மளுக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால என்ன செய்ய முடியுதோ அதை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டையும் எந்த விஷயத்துக்கும் இறங்கி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் கிடையாது. எப்போதுமே ஒருத்தரை நம்ம நம்பியிருக்கோம் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்து தான் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒருத்தர் நம்மளை எந்த அளவுக்கு நம்புகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியதா அப்படின்னோடனே, அது கரெக்டு தாம்மா, நான் இல்லைங்கலை. எப்போதுமே நம்ம அவங்கள சார்ந்தே ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு முக்கியம்னு தோன்றுறது அவங்களுக்கு சில சமயங்களில் முக்கியம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிறத வச்சு நீங்கள் எதையும் முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாருமே பேசுகிறது பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அவ்வளோதானே தவிர நம்ம அதெல்லாம் வேண்டாம்லாம் நம்ம டக்குன்னு அவங்கள வேண்டான்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்மள மனசு புரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதையெல்லாம் கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் போயிட்டுருக்கணும். உங்களுக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்மள அவங்க ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கோவம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் அதே நேரத்துக்கு நம்மளுக்கு அவங்க எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு ஹஸ்பண்டாக இருந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவான விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கைங்கிறதே வரும். அதை தாண்டி நம்ம மற்றவங்கள எந்த விஷயத்துலையுமே அவங்கள்ட்ட விட்டு கொடுக்காம இருக்கிறோமா என்னங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னோன்னா, அது உண்மைதாம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. நம்ம எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்காம நம்ம நடந்துக்கிறதுல தான் அவங்கள பற்றி நம்ம நடந்துக்கிறது எல்லாமே இருக்குது அப்படின்னோடனே, அதுவும் சரி தான் நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் அவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை இவங்களுக்கு பேசாமல் இவங்ககிட்ட அமைதியாக இருக்கிறோமோ என்னமோன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறது. எப்போதுமே ஒரு சில விஷயங்களை நம்ம அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லாமல்